வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெனஸ்டேக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னோடய கிட்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலிஃப்ளவர் பகோடாவுக்கு நான் வந்து குட்டி குட்டியாக காலிஃப்ளவர் கட் பண்ணி அதில் வந்து மஞ்சத்தூள் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ½ hour ஊற வச்ச பாஸ்மதி ரைஸில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி 2 விசில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஆயில் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டம் வரதுக்காக கண்டிப்பாக ஆயில் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா 2 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். 3 இல்லை 4 வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போதும். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை சில்லி பவுடர் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ சைட் பை சைடு வந்து வெஜ்ஜிஸ் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டிசைட் பண்ணி குட்டி குட்டியாக நீங்கள் எவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே வந்து வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் வந்து உங்களுக்கு எடுத்து செய்ய ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்க்ராம்பிள்ட் எக் வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு இப்போ வந்து பார்க்கலாம் ரைஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஸோ லேஸாக ஜென்டலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அண்ட் தென் ரைஸ் வந்து வெந்துடுச்சா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வரணும். நல்லா பூ மாதிரி எடுத்து பார்த்தா நல்லா பூ மாதிரி சாஃப்டாக வெந்து வரணும். அண்ட் தென் உடையவும் கூடாது. ஸோ அந்தளவுக்கு பக்குவமாக வந்து இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஒரு தட்டில் வந்து இந்த மாதிரி கொட்டி ஆற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து ரெசிபி வந்து செஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு அடிகடமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் நெய் சூடானதுக்கப்புறம் பொடியை சாப் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ பூண்டு வந்து மெதுவாக நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனும் நீங்கள் எவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ண முடியுமோ குட்டி குட்டியாக வந்து நல்லா தின்னாக வந்து சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் நல்லா வதங்கி வரும். நீங்கள் வெஜ்ஜீஸ் எல்லாமே வதக்கும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு டேஸ்டியாக வந்து கிடைக்கும். இப்போ வந்து நல்லா ஆனியனை அந்த பூண்டு வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ வெஜ்ஜீஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், குடமிளகாய் அண்ட் தென் முட்டைகோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கூட வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தின்னாக கட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ லேஸாக வந்து நல்லா கலரி விட்டிங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் நல்லா உங்களுக்கு வெஜ்ஜஸ் வந்து நல்லா குயிக்காக வந்து வெந்து வந்துடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி கலரி 5 மினிட்ஸ் அதிகம் தான், ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு இந்த வெஜ்ஜஸ் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பெப்பரும் இதுலேயே ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் உங்களுக்கு ஃபைனலாக ஆட் பண்ணுறதை விட இப்போ ஆட் பண்ணால் உங்களுக்கு சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்டலாக இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுங்கள். ஹோல் இருக்க கரண்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சாதம் வந்து ஒன்றோட ஒன்று உங்களுக்கு உடையாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ ஜென்டலாக நல்லா பக்குவமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த டைமில் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பெப்பர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஸ்க்ராபிள் எக்கும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதில் நான் எந்த சாஸும் ஆட் பண்ணல, டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணல, சில்லி சாஸ், சோயா சாஸ் எதுவுமே ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த சாஸும் ஆட் பண்ணாமல் ஒரு சூப்பர் டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.